சில படங்கள் பார்க்கும்போதும் சரி, பார்த்த பிறகும் கூட ஒரு சில நாட்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். அதுலயும் இந்த படங்கள் எல்லாமே த்ரில்லர் படமா இருந்தா சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி படங்கள் மொத்தம் 5 படங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மூவி 17 சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது பார்க்க போற படம் 2024 பாலிவுட்ல வெளியான செக்டர் 36. இது ஒரு சீரியல் கில்லர் மூவி. ஆமாங்க, அதாவது தொடர் கொலைகளை பற்றின படம் தான் செக்டர் 36. நோ ஸ்பாயிலர். இந்த வீடியோல படத்தோட சுவாரஸ்யத்துக்கு எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு தகவலும் இருக்காது. ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படம் ஒரு உண்மை கதையை மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். ஆமாங்க, 2006 நொய்டாவில் நடந்த சீரியல் கில்லர் பற்றின படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2005 நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. செக்டர் 36 அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய அல்லது புலம்பெயர் தொழிலாளர்கள் வாழும் பகுதியாக தான் இந்த பகுதியை காட்டியிருப்பாங்க. இந்த பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்து சின்ன பசங்களும் சின்ன பொண்ணுங்களும் காணாம போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்களோட பெற்றோர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்றாங்க. படத்தின் ஹீரோவான எஸ். ராம்சரண் பாண்டே அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடவே மறுக்கிறாரு. இப்படியா செல்லும் பொழுது அவரோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த கொலைகளெல்லாம் யார் செஞ்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பிரேம்ங்கிற கேரக்டருக்கும் ராம்சரண் பாண்டே அப்படிங்கிற கேரக்டருக்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க 2 பேருக்கு இடையான என்கொயரி மாதிரியான ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும் பொழுது சான்ஸே இல்லை, அவ்வளோ அற்புதமாக அந்த சீன் இருக்கும். நமக்கே ஒரு மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 18+ காட்சிகள் எதுவும் இல்லையானாலும் கெட்ட வார்த்தைகள் ரொம்பவே பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துக்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கும் படம் 2018 ஹாலிவுட்ல வெளியான சர்ச்சிங். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி, அதாவது மர்மம் நிறைந்த த்ரில்லர் படம் தான் சர்ச்சிங். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தின் கதைப்படி ஹீரோவோட மனைவி தீராத நோயால் திடீர்னு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவும் அவரது 16 வயது மகளும் பெரும்பாலும் டச்சில் இல்லாமல் ஒரே வீட்டிலே இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பொண்ணு காணாமல் போயிடறா. அவரோட தந்தையான ஹீரோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யதார்த்தமாக பொண்ணு பயன்படுத்தி சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட கதைப்படி பார்த்தீங்கன்னா 90% லேப்டாப் ஸ்க்ரீன்லேயும் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லேயுமே முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ சென்சிட்டிவானது, அது சரியாக பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே வரும். அது எந்த அளவுக்கு நம்மளோட தகவலை வச்சிருக்கு அப்படிங்கிற தாக்கத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த படத்தோட முதல் 5 மினிட்ஸ் மட்டும்தான் பொறுமையாக போகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே என்கேஜாகவும் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.6 அவுட் ஆஃப் 10 கொடுத்துக்கிறாங்க. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கும் மூவி 2014 ஹாலிவுட்டில் வெளியான தி இமிடேஷன் கேம். இந்த படம் ஒரு பயோகிராஃபிக்கல் த்ரில்லர் மூவி, அதாவது ஒருவருடைய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். ஆமாங்க, 2ஆம் உலகப் போரின் போது வாழ்ந்த ஆலன் டூரிங் அப்படிங்கிற கிரிப்டோ அனாலிசிஸ்ட் பற்றின படம் தான் இந்த படம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் வீரர்கள் தகவல் பரிமாற்றங்களை மிகவும் ரகசியமான கிரிப்டோகிராஃபி முறையில் பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. அவர்களின் கோடோடு முழுமையாக தெரிஞ்சும் அதை படித்து புரிஞ்சிக்க முடியாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தடுமாறுறாங்க. ஸோ அதனால் கிரிப்டோகிராஃபி படித்த நல்ல ஸ்டூடெண்ட்களை வேலைக்கு எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. வேலைக்கு எடுக்கவும் செய்கிறாங்க. அந்த டீமில் நம்ம படத்தின் ஹீரோவான பெனிக்ட் கம்பர்பேட்சும் நியமிக்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கோடை பிரேக் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. வரலாற்று படங்களையும் மோட்டிவேஷன் படங்களையும் விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ஏற்ற படம்னு நான் சொல்லுவேன். சில இடங்களில் மெதுவாக தான் போகுது. இந்த மாதிரி சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். மற்றவங்க குட் பண்ணிக்கலாம். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகும் படம் இது ஒரு சீரீஸ். 2023 பாலிவுட்டில் வெளியான தி ரயில்வேமேன். சீரீஸ் லென்த்தாக போகும் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மொத்தமே 4 எபிசோடு தான், 4 மணி நேரம் தான் போகும். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட சீரீஸ். ஆமாங்க, 1984 போபாலில் நடைபெற்ற விஷவாயு கசிவை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட சீரீஸ் தான் தி ரயில்வேமேன். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 3 கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், செகண்ட் லோகோ பைலட்டு, 3வது ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா திருடன் கேரக்டரில் வர ஆளும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாரு. எமோஷனல் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். படத்தில் வர ஒவ்வொரு சின்ன கேரக்டரும் தரமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த சீரீஸை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் அடல்ட்ரி சீன்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிற தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சீரியஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கும் படம் 2014 கொரியனில் வெளியான படமான மை பிரில்லியன்ட் லைஃப். ஆமாங்க, இது ஒரு எமோஷ்னல் ட்ராமா மூவி. அதாவது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் தங்களோட 17வது வயதிலேயே லவ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ரொஜேரியா அப்படிங்கிற மிகவும் அரிதான சிறு வயதிலேயே மிகவும் வயதான தோற்றத்தை கொடுக்கும் ஒரு தீரான நோயால் பாதிக்கப்படுறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டிசீஸை எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. தொடர்ந்து கொலை விசாரணை படங்கள், த்ரில்லர் படங்கள் பார்க்குற சீரியல்களுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுக்கும் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் ஒரு எமோஷ்னல் மூவியாகவும் இருக்கக்கூடிய படம் தான் இந்த மை பிரில்லியன்ட் லைஃப் அப்படிங்கிற படத்தை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எமோஷ்னலாக ஹியூமன் லைஃப் பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய படமாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அமேசான் பிரைமில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. மீண்டும் சொல்கிற தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.